Hello my dear students, welcome to Xylem CBSE Class 10 channel. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறது acids and bases பத்தி. சார், acids and basesனா நம்ம டெக்ஸ்ட் புக்ல ஒரு சாப்டர் இருக்கு. ஸோ அது டெக்ஸ்ட் புக்ல மட்டும்தானா? இல்ல நமக்கு ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரி லேப் இருக்கு, அந்த லேப்ல மட்டும்தானா? எஸ், அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம டே டு டே லைஃப்லயும் நாம நிறைய இடத்துல ஆசிட்ஸ் அண்ட் பேசஸை என்கவுண்டர் பண்ணுறோம், சந்திக்கிறோம். ஆனால் நம்ம அவ்வளோ கவனிக்கிறது இல்லை. ஸோ இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம டெய்லி லைஃப்பில் நாம் யூஸ் பண்ணுறதோ இல்லை நாம் பார்க்குறதோ நாம் இன்ட்ராக்ட் பண்ணுறதோ அப்படி இருக்கிற ஆசிட்ஸ் அண்ட் பேசஸை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரேன். ஸோ இனிமே நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதை பற்றியெல்லாம் கேட்கும்போது இந்த ஞாபகம் வரணும். ஓ, டைஜஷன், அப்போ அந்த ஆசிட்டு. பாத்ரூம்குள்ளே போகும்போது, வாஷ்ரூம்குள்ளே எல்லாம் போகும்போது அங்கே கிளீனிங்காக கொஞ்சம் ஒப்ஜெக்டிவ் வேலை இருக்குது. ஸோ அது இன்னொரு பேஸு. எஸ், ஸோ அந்த மாதிரி தான் இந்த செஷன் இருக்கும். ஸோ வாங்க செஷனுக்கு போகலாம். பட் பிஃபோர் ஸ்டார்டிங் த செஷன் எல்லாரும் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க. ஸோ பசங்களா, நம்ம டெய்லி லைஃப்பில் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் எப்படியெல்லாம் இருக்குது, யாரெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தியரட்டிக்கலி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஆசிட்ஸ்னா வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ், அதே மாதிரி பேஸ்னாலும் அதுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அது என்ன பாருங்க. ஆசிட்ஸ்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ஆசிட்ஸ் டொனேட் H+ அயோன்ஸ். ஆசிட்ஸ்னா என்ன, தே கேன் டொனேட் H+ அயோன். H+ அயோனை கொடுக்கணும், டொனேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் வேணுமா, பாருங்க, HCl இருந்து ஒரு H+ கொடுக்க முடியும்ல, அதனால ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இஸ் an acid. புரியுங்க. அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4, it can donate 2H+. அப்போ H+ டொனேட் பண்றவங்க எல்லாமே ஆசிட். ஆனா எல்லா ஆசிடும் ஒரு H+ தான் கொடுக்குமா? கிடையாது. Different acids can have the different capacity to donate H+ ion, and the number of H+ ion ஒரு acid எத்தனை H+ கொடுக்கறாங்க, that is called basicity. Okay, so acids na it should donate H+ ion. H+ ion சொல்லுவாங்க, இல்லாட்டி நீங்க proton donors அப்படியும் சொல்லலாம், தப்பு இல்ல. ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன, அதோட டேஸ்ட் பத்தி சொல்றாங்க. எஸ், ஆசிட்ஸுக்கு ஒரு சோர் டேஸ்ட் தான் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, இங்க கெமிஸ்ட்ரி லேப்ல எல்லாம் போகும்போது அங்க போட்டில்ஸ்ல எல்லாம் ஆசிட் இருக்கும்ல, அதை டேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம டங்க்கு நல்லது இல்லை, மவுத்துக்கு நல்லது கிடையாது. அண்ட் நமக்கு ஒரு pH ஸ்கேல் இருக்காங்க. 0ல இருந்து 14 வரைக்கும் we have a pH scale. 0ல இருந்து ஆரம்பிக்கும் 14 வரைக்கும் நமக்கு ஒரு pH ஸ்கேல் இருக்கு. அந்த pH ஸ்கேல்ல நியூட்ரல் சொல்யூஷனோட pH எப்படி இருக்கும்னா 7. நியூட்ரல் சொல்யூஷனோட pH 7. அப்போ பிலோ 7 இருக்குல்ல, இந்த ரேஞ்சு, இதுதான் ஆசிடிக் ஸ்பீஷீஸோட ரேஞ்சு. ஸோ பசங்களா மறந்துடாதீங்க, ஆசிட்ஸ்னா அவங்களோட pH வேல்யூ லெஸ் தேன் 7 தான் இருக்கணும். சார், லெஸ் தேன் 7னா அங்க 6.9 இருக்கு, 0.1 இருக்கு. எஸ், லெஸ் தேன் 7 தான் இருக்கணும். அண்ட் இஃப் த வேல்யூ இஸ் க்ளோஸ் டு 0, if the value is 0.1, then it is the strongest acid. If the value is 6.9, it is the weakest acid. Clear up? Fine? Yes. So 7 are the pH 7 are the solution is neither acidic nor basic. It is called neutral. And yes, ஒரு இண்டிகேட்டரை பத்தி எப்படி நம்ம ஒரு ஆசிடை ஐடென்டிஃபை பண்ணலாம், we can use litmus paper because in acidic substances litmus paperோட கலர் ப்ளூல இருந்து ரெட்டா மாறும், ப்ளூ டு ரெட்டா கன்வெர்ட் ஆகும். இதே மாதிரி பேஸை பத்தி சொல்லலாம். பாருங்க, பேஸ்னா என்ன, ஆசிட்னா H+ கொடுக்கணும் சொன்னேன்ல. ஸோ பேஸ்னா H+ வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஸ் நான் சொல்றேன், NH3, இட்ஸ் அ பேஸ். இங்க நைட்ரஜன் கிட்ட lone pair of electron எல்லாம் இருக்கு. ஸோ இட் கேன் கெட் one H+ ion வாங்க முடியும். ஸோ அதனால தான் NH3 என்ன ஆகுது, NH4+1 அமோனியம் அயோனா மாறுது. இப்படி ஒரு டெஃபினிஷன் இருக்கு. ஆர் யூ கேன் சே பேஸ்னா OH- கொடுக்கணும், டோனர் ஆஃப் OH- அப்படியும் சொல்லலாம். டோனர் ஆஃப் OH-. டோனர் ஆஃப் OH- எக்ஸாம்பிள் தான் நம்ம பாருங்க, NaOH என்ன ஆகும், Na+
plus OH minus மாறும். So sodium hydroxide ல இருந்து ஒரு OH minus ரிலீஸ் ஆகும். calcium hydroxide னா அதுல இருந்து ரெண்டு OH minus ரிலீஸ் ஆகும். So ஆசிட்னா H+ கொடுக்கணும், பேஸ்னா OH minus கொடுக்கணும், அப்படியும் சொல்லலாம். கிளியர்? அண்ட் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? எஸ், இதோட டேஸ்ட் வந்து பிட்டர் டேஸ்டா இருக்கும் அண்ட் இட் இஸ் வெரி ஸ்லிப்பரியா இருக்கும், சோப்பியா இருக்கும், ஸ்லிப்பரி ஆர் சோப்பியா இருக்கும். அண்ட் ஹியர் த pH value is greater than 7. That means 7க்கும் 14க்கும் இடையில தான் பேஸோட pH இருக்கும். If the value is 7.1, it is a weak base. If the value is 13.9, it is the strongest base. If the value close to 0, strongest acid. Close to 14, strongest base. Okay? And same litmus paper test inga பண்ணலாம். Blue to red acid தானே, அப்ப red to blue தான் base. Okay? இப்போ பாருங்க நம்ம acids and bases பத்தி, இங்க acids பத்தி பேச போறேன். We are going to discuss about acids in our kitchen. நம்ம வீட்ல, நம்ம கிச்சன்ல, ஓகே, நம்ம இல்லாட்டி நம்ம ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ள நம்ம யூஸ் பண்ற நிறைய விஷயங்கள்ல அசிடிக் கண்டென்ட் இருக்கு. பாருங்க, சிட்ரிக் ஆசிட் எங்க இருக்கு? லெமன்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ். எஸ், லெமன்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் யார் இருக்காங்க? சிட்ரிக் ஆசிட் இருக்காங்க. ஃபைன். அதே மாதிரி லாக்டிக் ஆசிட் இருக்கு. எங்க? யோகர்ட்ல இருக்கு. லாக்டிக் ஆசிட் இருக்காங்க. ஃபைன். அதே மாதிரி அசிட்டிக் ஆசிட் எங்க இருக்கு? சார், வினெகர், நம்ம யூஸ் பண்ற வினெகர்ல அசிட்டிக் ஆசிட் இருக்கு. ஸோ நம்ம கிச்சன்லயே சிட்ரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், அதே மாதிரி வினெகர்னா யாரு? அசிட்டிக் ஆசிட் எல்லாமே இருக்காங்க. கிளியர்? நெக்ஸ்ட், பேசஸ் வந்து எங்க அதிகமா பார்க்கலாம் பாத்தீங்கன்னா வாஷ்ரூம் கூட பார்க்கலாம். பாத்ரூம் கிளீனிங்காக நாம யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பாருங்க, அங்க எல்லாம் யார் இருக்காங்க? சோடியம் பைகார்பனேட் இருக்காங்க. சோடியம் பைகார்பனேட்டோட ஃபார்முலா நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும். இட் இஸ் NaHCO3. சோடியம் பைகார்பனேட். இட் இஸ் ஆல்சோ known as பேக்கிங் சோடா. பாருங்க, பேக்கிங் சோடா இன் டூத் பேஸ்ட். நம்ம யூஸ் பண்ற டூத் பேஸ்ட் இருக்குல்ல, மவுத் கிளீனிங்காக, அந்த டூத் பேஸ்ட்ல இந்த சோடியம் பைகார்பனேட் இருக்காங்க. ஏன்னா நம்ம வாய்க்குள்ள நிறைய ஆசிட்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஆசிட் கூட ரியாக்ட் பண்றதுக்கு நம்ம டூத் பேஸ்ட்ல என்ன வேணும்? பேஸ் வேணும். அந்த பேஸ் தான் சோடியம் பைகார்பனேட் ஒரு பேக்கிங் சோடா. It is clear? Then we are using another base, sodium hydroxide. எதுக்காக யூஸ் பண்றது தெரியுமா? Drain cleaners. நம்ம strong base, it's a strong base. Sodium hydroxide is a strong base. அது வந்து drain எல்லாம் இருக்குல்ல, அதை clean பண்றதுக்கு நமக்கு ஒரு strong base வேணும், அங்க யூஸ் பண்றாங்க. அண்ட் நம்ம யூஸ் பண்ற சோப் ஆகட்டும், டிட்டர்ஜென்ட் ஆகட்டும், அங்க எல்லாம் நமக்கு யார் இருக்காங்க? அதெல்லாமே வந்து பேசிக் தான், நேச்சர். ஏன் அப்படின்னா நம்ம அதையெல்லாம் யூஸ் பண்றது எதுக்கு? கிளீன் பண்றதுக்கு. நம்ம பாடியிலே ஆகட்டும், இல்ல நம்ம யூஸ் பண்ற ட்ரெஸ்ல ஏதாவது கிரீஸ் ஆனாலும், ஆயிலி ஆனாலும், அதெல்லாம் ஆயிலி, பேசிக்கலி அவங்க எல்லாம் ஆயிலியா இருக்கும். அப்ப அது கூட ரியாக்ட் பண்ணி அவங்கள ரிமூவ் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ற டிட்டர்ஜென்ட்லயும் சோப்லயும் யார் இருக்கணும்? பேசிக் கம்போனன்ட் இருக்கணும். பேசிக் கம்போனன்ட்க்கு இன்னொரு பேரு ஆல்கலைன் கம்போனன்ட் இருக்கணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், acids and bases in your body. நம்ம பாடியில, ஹியூமன் பாடியில, ஓகே, நம்ம ஹியூமன் பாடியில இருக்காங்களா acids and bases? எப்படி பாருங்க? yes, the most important one is HCl, hydrochloric acid. Hydrochloric acid is a strong acid. ஏன் அப்படி ஸ்ட்ராங்னு சொல்றேன் தெரியுமா? ஏன்னா pH வேல்யூ பாருங்க, pH ஓட வேல்யூ 1க்கும் 2க்கும் இடையில இருக்கு. நான் சொன்னேன்ல, if the pH value is close to 0, it is a strong acid. So pH value 1 to 2 னு சொல்லும்போது it is close to 0 தானே. So அதனால it is a strong acid. And இந்த strong acid எங்க இருக்கு? நம்ம ஸ்டொமக்குள்ள இருக்கு. அங்க என்ன வேலை பார்க்கறாங்க? டைஜஷனை ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, it helps to digestion of food. ஃபுட்டோட டைஜஷன் இருக்குல்ல, அதுக்கு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான இன்கிரிடியன்ட் தான் யாரு? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம பாடியில பிளட் இருக்கு. அந்த பிளட்ல பைகார்பனேட் அயோன்ஸ் இருக்கு. பசங்களா, பைகார்பனேட் அயோன்னா என்ன? பைகார்பனேட் அயோன்னா HCO3-. இதுக்கு பேரு தான் bicarbonate ion. இந்த bicarbonate ions வந்து நம்ம bloodல இருக்காங்க. It helps to regulate and maintain the pH level. bloodோட pH level maintain பண்றதுக்கு, bloodோட pH level maintain ஆகும். அதனால blood is known as a buffer solution. ஓகே, பஃபர் பத்திலாம் நீங்க இப்போ படிச்சிருக்க மாட்டேன். மேபி நீங்க 11th வரும்போது அங்க நீங்க படிப்பீங்க. ஓகே, பஃபர் சொல்யூஷன், அசிடிக் பஃபர், பேசிக் பஃபர், அங்கே அப்படியெல்லாம் இருக்கு.
நம்ம பிளட் இருக்குல்ல, இட் இஸ் அ நேச்சுரல் பயாலஜிக்கல் பஃபர், மறந்துடாதீங்க. ஏன்னா அதோட pH வேல்யூ மாறாம ஸ்டேபிளா நிக்குது. ஒரு சொல்யூஷனோட ஒரு பஃபர் சொல்யூஷன் என்ன, ஒரு சொல்யூஷனோட pH வேல்யூ கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகுதுன்னா அதுதான் பஃபர் சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஆசிட்டையும் பேஸையும் ஐடென்டிஃபை பண்ணணும்ல. ரெண்டும் லிக்விடா இருக்கு, ஒருத்தர் ஆசிட் ஒருத்தர் பேஸ், இதெல்லாம் சொல்லணும்னா நமக்கு என்ன வேணும், we should have a indicators. ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸுக்கு மெயின் எக்ஸாம்பிள் வந்து ஒன்று லிட்மஸ் பேப்பர். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், ப்ளூ டு ரெட் ஆடா அது ஆசிட், ரெட் டு ப்ளூ ஆடா அது பேஸ். கிளியரா, புரியுதா? ப்ளூ ரெட் ஆகுது, ப்ளூ டு ரெட் பாருங்க, டர்ன்ஸ் ரெட் இன் ஆசிட் அப்படின்னா ப்ளூ ரெட்டா மாறுது. எப்போ? ஆசிட்ஸ்ல ரெட் ப்ளூவா மாறுது. எப்போ? பேசஸ்ல. கிளியர்? அதே மாதிரி பிஹெச் லிட்மஸ் பேப்பர் மாதிரி பிஹெச் பேப்பர்னு ஒரு பேப்பர் இருக்காங்க, அங்கேயும் வந்து டிஃப்ரெண்ட் பிஹெச் வேல்யூக்கு தகுந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஷோஸ் கலர்ஸ். ஓகே, ரேஞ்ச் இண்டிகேட்டிங் எக்ஸாக்ட் பிஹெச் வேல்யூ. அண்ட் ரெட் கேபேஜ் ஜூஸ் அது வந்து ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதோட கலர் கிரீன் ஒரு எல்லோவா வரும். இன் பேஸ்ல ரெட் கேபேஜ் ஜூஸோட கலர் கிரீன் ஒரு எல்லோவா மாறும். ஆனா ஆசிட்ல அந்த கலர் வந்து ரெட் இல்லாட்டி பிங்காவே இருக்கும். கிளியர்? நெக்ஸ்ட் பாருங்க, pH ஓட ரேஞ்ச் இங்க கொடுத்திருக்காங்க. சொன்னல ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. pH scale is starting from 0 up to 14. 0ல இருந்து ஆரம்பிச்சு 14 வரைக்கும் நம்ம ஸ்கேல் இருக்கு. அதுல pH ஓட வேல்யூ 7 வரும். 7 pH ஓட வேல்யூ 7. அங்க ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸோட pH வேல்யூ 7னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அசிடிக்கும் கிடையாது, பேசிக்கும் கிடையாது. இட்ஸ் a நியூட்ரல் சப்ஸ்டன்ஸ். அந்த நியூட்ரல் சப்ஸ்டன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் இங்க யார கொடுத்திருக்காங்க, வாட்டர்னு கொடுத்திருக்காங்க. And 0 to 7 acidic range, 7 to 14 basic range, close to 14 strong base, close to 0 strong acid, close to 7 weak acid or weak base. ரெடியா? பாருங்க இந்த क्वेश्चन பாருங்க, I taste. ஓகே, I taste. So sour taste இருக்கு. டேஸ்ட் வந்து sour taste-ஆ இருக்கு. ஆனா ப்ளூ லிட்மஸ் ரெட்டா டர்ன் பண்ற. ஓகே, ப்ளூ டு ரெட். லிட்மஸ் பேப்பரோட கலர் ப்ளூல இருந்து ரெட்டா மாறுது, நான் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு தெரியும் ஆசிடோட டேஸ்ட் சோர் டேஸ்ட் அண்ட் ஆசிட் இஸ் டர்னிங் த ப்ளூ கலர் டு ரெட். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆசிட் தான். ஆனா அமோனியா இஸ் அ பேஸ். பேக்கிங் பவுடர் தட் இஸ் ஆல்சோ பேஸ். டூத் பேஸ்ட் அதுலயும் பேசிக் கம்போனன்ட் தான் இருக்கு. ஆனா வினகர் வந்து நமக்கு தெரியும், வினகர் இஸ் அன் அசிட்டிக் ஆசிட். வினகர் இஸ் நத்திங் பட் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிடோட ஃபார்முலா என்ன? CH3COOH. Yes, so correct answer is option B. ரெடியா? ஓகே பசங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இந்த செஷன்ல என்ன பார்த்தேன்னா, ஆசிட்ஸ்னா என்ன, பேசஸ்னா என்ன, அதோட டெஃபினிஷன் பார்த்தோம். அதே மாதிரி அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தேன். அண்ட் டெய்லி லைஃப்ல நாம வந்து யூஸ் பண்றதோ இல்லாட்டி நம்ம வந்து நம்ம நேச்சுரலாவே நம்ம சுத்தி இருக்கிறதோ இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஆசிட்ஸையும் பேசஸோடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நாம இப்போ இந்த செஷன்ல பார்த்தோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். நம்ம உடம்புல ஒரு ஆசிட் இருக்கு, அதுவும் ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். ஸ்டில் நமக்கு எதுவுமே ஆகுறது இல்லை. அதே ஸ்ட்ரென்த்ல இருக்கிற ஒரு ஆசிட் நம்ம குடிக்கலாமா? தப்பு, குடிக்கக்கூடாது. பட் ஏதோ பை நேச்சராகவே நம்ம ஸ்டொமக்குள்ள ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்காங்க. அதோட ப்ரெசன்ஸ் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது. அதே மாதிரி நம்ம பிளட்டுக்குள்ள பைகார்பனேட் அயோன்ஸ் இருக்காங்க. ஸோ அது ஒரு பேசிக் கம்போனன்ட். அது வந்து பிளட்டோட pH லெவலை மெயின்டைன் பண்ண வைக்குது. நம்ம சாப்பிடும்போது அசிடிக்கான சாப்பாடெல்லாம் அதிகமாக இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் நம்ம வந்து உடம்புல pH லெவலை ஏறாம ரெகுலேட் பண்றதுக்கு, மெயின்டைன் பண்றதுக்கு இந்த பைகார்பனேட் அயோன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் பண்றாங்க. அண்ட் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல கிளீனிங்காக யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம சாப்பிட்ற நிறைய ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், அதுல எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆசிட்ஸ், டிஃப்ரெண்ட் பேசஸ் எல்லாமே இருக்கு. ஓகே பசங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான செஷன் இன்னும் நம்ம சேனல் வரும். ஸோ எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் எஸ், சைலத்தோட உங்களுக்காக ஒரு நியூஸ் என்னன்னா, இந்த வருஷம் சைலத்தோட 3 ஹைபிரிட் கேம்பஸஸ் இருக்குல்ல தமிழ்நாட்டில். கோயம்புத்தூர்ல இருக்கு, திருச்சியில இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு. ஸோ இந்த 3 ஹைபிரிட் கேம்பஸ்லையும் 11th and 12th படிக்கிற பசங்களுக்கு அவங்களோட ஸ்கூல் முடிச்சுக்கிட்டே ஈவினிங்ல போய்
கோச்சிங் கிளாஸை அட்டென்ட் பண்ண முடியும். அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ 11th படிக்கிற பசங்களுக்கு அந்த பேட்சோட பேர் தலா ப்ரோ, 12th படிக்கிற பசங்களுக்கு அந்த பேட்சோட பேர் வந்து தளபதி ப்ரோ. ஸோ இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்சில் நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் ஓரியன்டாக உங்களுக்கு 11th and 12th கவர் பண்ண முடியும். தட் மீன்ஸ் உங்களோட போர்ட் சிலபஸை தான் கவர் பண்ணுவேன், ஆனால் அது டீச் பண்ணுறது யார்? நீட் ஃபேக்கல்டிஸ். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல எல்லாம் கேட்கும்போது உங்கள் ஸ்கூல்ல எல்லாம் நடத்தி இருக்கிற விஷயமா இருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருக்கலாம்ல, அந்த டவுட் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நீட் ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் எக்ஸ்ப்ளோர் ஒரு ஹைபிரிட் கோச்சிங் சென்டர் எப்படி இருக்கும்னு நீங்கள் இப்போவே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். புரியுதா? அங்கே லைப்ரரி இருக்கும், அங்கே கிளாஸ் ரூம், ஏசி கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே இருக்கும், எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஸ்கூல் முடிச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே போகலாம். உங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே வீக்லி 4 கிளாஸஸ் தான் இருக்கும் பசங்களா. அண்ட் தெர் வில் பி ரெகுலர் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும், பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும், உங்களோட ப்ரோக்ரஸ் எல்லாம் கரெக்டாக அவங்க வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ 11th இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு 11th and 12th ஒரு நல்ல பூஸ்டாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி 12th படிக்கிற பசங்களுக்கும் சேம் திங் இருக்குது, ஆஃப்லைனில் இருக்குது. தட் இஸ் கால்டு தளபதி ப்ரோ. தட் இஸ் கால்டு தளபதி ப்ரோ. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி ஷெட்யூல் இருக்கும், ஓகே, எப்படி எல்லாம் ஷெட்யூல் போடுவாங்க, எந்தெந்த டைம்ல எல்லாம் கிளாஸ் நடக்கும், எல்லா விஷயம் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ கேன் சி எவ்ரிதிங் இஸ் தேர். நீங்கள் 11th படிச்ச பசங்களாக இருந்தால் அதே மாதிரி உங்களுக்கு 12th போகும்போது தெரியும்ல, 11th டாபிக் பக்கா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் 12th வந்து நமக்கு ஈஸியாக படிக்க முடியும், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் 11th 12th ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமோட சிலபஸ் எடுத்து பார்த்தா அதில் 50-50 இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. 11th ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான் 12th, ரெண்டும் ஒரே மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம 11th ஒழுங்காக படிக்கணும், அதே மாதிரி 12th ஒழுங்காக படிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸுக்கு போகும்போது ஸ்மூத்தாக போக முடியும், காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் வந்து சக்ஸஸ் எடுக்க முடியும். ஓகே, அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் சீரியஸாக இப்போவே படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு தான் சைலம் உங்கள் கூட இருக்காங்க. அது ஆன்லைன்ல ஆகட்டும் ஆஃப்லைன்ல ஆகட்டும், சைலம் இஸ் ஆல்ரெடி வித் யூ, ஆல்வேஸ் வித் யூ. ஓகே, ஸோ டோன்ட் ஃபார்கெட் தீஸ் திங்ஸ் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? அண்ட் தீஸ் ஆர் ஆல் ப்ரீவியஸ் இயர் ரிசல்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஜேஇ அண்ட் நீட் ரிசல்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. யூ கேன் கோ த்ரூ இட். ஓகே பசங்களா? ஸோ நான் சொன்ன பேட்சை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை உங்களுக்கு உடனே அட்மிஷன் எடுக்கணும் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா யூ கேன் கால் டு திஸ் நம்பர். நோட் பண்ணிக்கோங்க, 8129000700. ஓகே, ஸோ தட்ஸ் இட் பசங்களா. இன்னொரு செஷனில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய், ஆல் தி பெஸ்ட்.